அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதி, அது கூடவே பங்குனி மாதத்திற்குண்டான உத்தர நட்சத்திரமும் இருக்குதுங்க. இந்த நாளை நம்ம பங்குனி உத்திர விழாவாக கொண்டாடுவோம். பங்குனி உத்திரம் நாளன்று நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. எல்லா தெய்வங்களுமே இந்த நாளில் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம்னே சொல்லலாம். குறிப்பாக சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு இதெல்லாம் செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் அன்றைக்கி பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால மன நிம்மதி உண்டாகணும், மனதில் எப்போதும் மகிழ்ச்சி பெருகணும், குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்ட்டு சந்திரனை வழிபாடு செய்கிறதும் சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஒரு வேர் பரிகாரம் குறித்து நேற்றே வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் இந்த முறை செஞ்சீங்க அப்படிங்கும்போது கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாதுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் நாளன்று செய்யக்கூடிய 2வது பரிகாரம். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக வீட்டில் எப்போதுமே தனம் தானியம் நிரம்பி வழியும் 16 செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. இந்த நாளில் தான் நமக்கு இந்த பங்குனி உத்திரம் இருக்குது. பொதுவாகவே தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அது ரொம்பவுமே விசேஷம் வாய்ந்தது தான். ஏன்னா அந்த முதல் நாளில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம், சில மங்கள பொருட்கள் வாங்குகிறோம், கோவிலுக்கு போகிறோம், தான தர்மம் செய்கிறோம். அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பங்குனி உத்திரமே நமக்கு இந்த முதல் நாளில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை நாளில் இருக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 6 பொருள் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 பொருளையும் நீங்கள் வாங்கி வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது வீட்லேயோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்களால் 6 வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்குங்க. ஏன் 6 அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுது. முருகப்பெருமானுக்கு உகந்த எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அதனால தான் நான் இது சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் 6 வாங்குங்க, இல்லைன்னா ஏதாவது 1 2வது நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. இது வாங்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, பீரியட்ஸ் டைமில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் குளித்து முடித்த பிறகு நீங்கள் தாராளமாக பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் போய் இந்த பொருட்களை வாங்கலாம். என்ன சுத்தமாக இருக்கிறவங்க பூஜையில் 1 நிமிஷம் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அதில் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சமையலறையிலையாவது வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைன்னா இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்க கிட்ட கூட கொடுத்து 1 நிமிஷம் பூஜை ரூமில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். முதல் பொருள் செல்வ செழிப்பாக வாரி வழங்கக்கூடிய சந்தனம் தான். இந்த சந்தனம் நீங்கள் கட்டையாக எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா அது மாதிரி வாங்கி வைக்கலாம், அல்லது பவுடர் சந்தனமாக வாங்கி வைக்கலாம், அல்லது அந்த ரவுண்ட் ஷேப்பில் வில்லை சந்தனம் இருக்குது இல்லையா, அது மாதிரி வாங்கி வைக்கலாம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி சந்தனம் இருக்குது, நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்குங்க. ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குங்க. சரிங்களா? வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எங்கே இருந்தாலும் அங்கே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு இந்த சந்தனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும். அதனால் இதை நீங்கள் வாங்குங்க. அடுத்த முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தேன். இந்த தேன் பிடிக்காத தெய்வங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சந்தனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னனோ அதே அளவு முக்கியத்துவத்தை நீங்கள் தேனுக்கும் கொடுக்கலாம். ஒரு சின்ன பாட்டிலாவது நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகப்பெருமானோட இந்த சுக்கை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. நல்ல ஒரு காரிய சித்தி அடையணும் அப்படின்னாலுமே, அதே போல் பணம் சேரணும், கடன் தீரணும் அப்படின்னாலுமே இந்த சுக்கை நம்ம வச்சு பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் ஒரு சிறு துண்டு சுக்குன்னா உலர்ந்த இஞ்சி தான். இதை நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது, அதே போல் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கிது. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தினை மாவு. நீங்கள் தினை மாவாக வாங்கலினாலும் பரவாயில்ல, தினையாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது.
தினை மாவு வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் வள்ளியை வந்து மனம் முடித்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வள்ளி பார்த்திங்கன்னா குரத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது குறவன் மகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து மலையும் மலை சார்ந்த இடத்துலையும் தான் வந்து வாழ்வாங்க. மலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த தேன், தினைமாவு, இது மாதிரி கிழங்கு வகைகள் இதெல்லாமே வந்துட்டு தான் கிடைக்கும். அதை தான் வந்து அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்படி வள்ளியை சந்திக்கும் போதெல்லாம் முருகப்பெருமான் வந்து இந்த திணையை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து புராணங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து திணையாக வாங்கி அதை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா திணையாக நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறதும் கூட நல்லது தான். அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு வந்து வாங்கி வைக்கிறது சிறப்பு. பனங்கற்கண்டோ இல்லை வெள்ளை நெற்கற்கண்டோ எது வாங்கினீங்கனாலும் வந்துட்டு சிறப்பு. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொடுக்கும். மேலும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால நம்ம இந்த கற்கண்டு வாங்குறது வந்து சிறப்பு, சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு சின்ன பாக்கெட் அளவுக்காவது வாங்கிக்கோங்க. அடுத்து வாங்க வேண்டிய பொருள் பால். எப்போவுமே நம்ம வந்து காலையில் பால் வாங்குறது வழக்கம் தான், சரிங்களா? அதனால் இது நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே கொண்டு வந்து ஊற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த பால் வந்து எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த பொருட்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். பால், கற்கண்டு, தினை மாவு அல்லது திணை, தேன், சுக்கு, சந்தனம், இந்த 6 தான். இந்த 6ஐயும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிஷம் வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எந்த தவறும் கிடையாது. இல்லைன்னா வாங்கி சமையல் அறையிலையாவது வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், இது ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்தாலுமே ஒரு துளி அளவுக்காவது மாதத்தின் முதல் தேதியாகவும் பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனாலையும் பங்குனி உத்திரமாக இருக்கிறதுனாலையும் இதை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் சிரமம் பார்க்காதீங்க. முடிஞ்சளவு பொருட்களையாவது நீங்கள் வாங்கி வைங்க. இதன் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அமோகமாக உங்கள் வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.